இந்த ஐடி கரியரில் அவ்வளோதான் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இது வேல்யூவே இல்லை அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையிலேயே ஐடி கரியர்ஸ் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கா, அதுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்கா? இப்போ இல்லை, உண்மை அதுதாங்க. ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கிறது உண்மை. ஏன்னா ஏஐயோட இம்பாக்ட் அந்த மாதிரி இருக்குங்க. சரி, ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சொன்னதில் எந்தெந்த கேரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கில் இருக்குது சார்? இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்டிங்க. ஓகே சார், அப்படின்னு போயிடுச்சிங்க. இப்போ யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்து கூடி சீக்கிரம் அது போயிடும். இப்போது எதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னாலஜிஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் கரியர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டா அவங்க எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தம்பி. ரெண்டு விஷயம். இனிமேல் தான் நான் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதில் ஏதாச்சும் ஒரு டொமைன், ஃப்ரெஷராக இருக்கேன், ஒரு டொமைன் வந்து அதை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும், அதில் ஏதாச்சும் ரோட் மேப் மாதிரி சொல்லிடுங்க சார். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், Amazon certified, Oracle certified, Intel certified, NASSCOM certified, IBM certified, international recognized expertங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரி, இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் நிறைய கரியர்ஸை வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் இதுக்கு போனாலே வரத்தே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸ் உண்மையிலே ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கா, இல்லை எதெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும் ஃபியூச்சருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இது ரொம்ப அருமையான டாபிக் தம்பி. ஏன்னா இப்போ ஐடியில் வேலை கிடைக்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசுனதே கிடையாதுங்க. அதனால் இது நான் வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக கெரியரை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உங்களோட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். பாட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட தம்பி ரியா 2023 கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு 3 வருஷம் எந்த ஒரு ஜாப்புமே போகாமல் கெரியர் கேப் ஆகிட்டு என்னால் ஜாப் போக முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். வாங்க அவரோட ஸ்பீச்சை பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் 2023. டிகிரி வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் ஆனால் நாலேஜ் எதுவுமே இல்லை, ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லை. அந்த கோடிங் நாலேஜ், ப்ராஜெக்ட் நாலேஜ் எல்லாம் கிடச்சிருச்சு எனக்கு. இப்போ வந்து கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். அதனால் ஃபேமிலி எல்லாமே ஹாப்பி. இதே மாதிரியே நிறைய பேர் வந்து நல்ல கெரியர் கேப் இருக்குது, ஜாப் போக முடியுமா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னால் ஐடி ஜாப்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருப்பீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னோட தம்பி ரியா. ஓகே சார், என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இப்போ நிறைய பேர் ரீல்ஸில் வந்து அதுக்கப்புறம் இது வேல்யூவே இல்லை அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையிலேயே ஐடி கரியர்ஸ் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கா, அதுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்கா? இப்போ இல்லை, உண்மை அதுதாங்க. ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கிறது உண்மை. ஏன்னா ஏஐயோட இம்பாக்ட் அந்த மாதிரி இருக்குங்க. சரி, ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையை திரும்ப செய்கிறமா ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து OCR ரெகக்னிஷன் சொல்லுவாங்க, இமேஜ் ப்ராசஸிங். அதாவதுங்க, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, பேஷண்ட்ஸ்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் வந்து நேமு டீட்டெயில் எல்லாமே எழுதுறாங்க. ஸோ இந்த BPO KPO இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து டைப் அடிப்பாங்க. டைப்பிங் ஜாப்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாமே போயிடுச்சு. ஏஐ கிட்ட இமேஜ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி டேட்டா என்ட்ரி. எக்ஸாக்ட்லிங்க. ஸோ அது மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டுங்க, டெஸ்டிங், ஐடியில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்டு வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சிங்க. ஓகே சார், சரிங்களா? ஓகேவா? 2 இம்பாக்ட்டுங்க ஐடி ஃபீல்டில் நடந்துட்டுருக்கு. ஒன்று, இந்த வாரால் புது ப்ராஜெக்ட்ஸ் வரல. ஓகே, எக்கானமி டவுன் ஆகிறது, புது ப்ராஜெக்ட் வரல. அப்போ இந்த புது ப்ராஜெக்ட் வராதோட வந்து இந்த MERN ஸ்டாக் மாதிரி டெக்னாலஜி அழிஞ்சு போச்சு. ஓகே, அதாவது குறைஞ்சிச்சின்னு நான் சொல்ல, அழிஞ்சே போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் மூலமாக ஏஐ மூலமாக ஒரு இம்பாக்ட்டுங்க. அதில் இந்த மேனுவல் டெஸ்டிங்கு, ஓகேவா, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸுங்க, BPO இண்டஸ்ட்ரீஸ், நான் ஐடி எல்லாமே ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சிங்க. இதனால தான் லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரே ஒரு ஆன்சர் ஏஐயை நம்ம அப்கிரேட் பண்ணுறது தாங்க. டெக்னாலஜி நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருந்தால் தப்பிச்சிடலாம். ஓகே சார். அப்போது இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சொன்னதில் எந்தெந்த கேரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கில் இருக்குது சார்? இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்டிங்க. ஓகே சார், அது ஃபீல் போயிடுச்சிங்க. இப்போ யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்து கூடி சீக்கிரம் அது போயிடும்.
ஓகே. ஸோ டெஸ்டிங் ஃபீல்டு வாஷ் அவுட்டுங்க, மேனுவல் ஆட்டோமேஷன்லாம் ஊற்றி முட்டாங்க. ஓகே. இது முதல்ல வந்து டெஸ்டிங் ஃபீல்டே போயிடுச்சுங்க. ஓகே. இப்போ ஏஐ டெஸ்டிங் வந்துருச்சுங்க டெவாப்ஸ் மூலமாங்க. ஸோ அதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ ப்ளே ரைட் ஓரளவு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் டெஸ்டிங் ஃபீல்டு சேஃப் கிடையாது. ஓகே சார். ஃபஸ்ட்டு ஃபீல்டு அது அவுட்டு. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஓகே. மூணாவது இந்த மேர்ன் ஸ்டாக்கு முடிச்சு விட்டாங்க. ஏன்னா புது ப்ராஜெக்ட்லாம் மேர்ன் ஸ்டாக்கில் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க, மொத்தமாக போச்சு. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ETL டெஸ்டிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குங்க, அதுவுமே ஓரளவு வாஷ் அவுட் ஆகிட்டு வந்துச்சுங்க. SAP ஓகே. இன்னொன்று பண்ணுறது SAP சாப்பில் இருக்கிற ஃபீல்டுமே கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிட்டு வருதுங்க. டேட்டா சயின்ஸ் வந்து தொட்டுங்க. இது எல்லாமே டவுன்கிரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் மற்ற டெக்னாலஜியும் சூப்பராக இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. இந்த அளவு ரிஸ்க் அதில் இல்லை, அவ்வளோதான் உண்மை. ஓகே சார். சார் அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னாலஜிஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் கரியர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டா அவங்க எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தம்பி. ரெண்டு விஷயங்கள், ஒன்று ஏஐ படி, இல்லை ஏஐ ரன் பண்ணக்கூடிய க்ளவுடை படி. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து க்ளவுட் வித் டெவாப்ஸ். இந்த ஏரியா வந்து பயங்கரமான ஒரு ப்ராமிசிங் ஏரியாவாக போயிட்டுருக்கு. கோடிங் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக ஃபுல் ஸ்டாக் இப்போ போயிட்டுருக்கு, கொஞ்சமாக தான். ஓகே. இருக்குது, இல்லாமலாம் கிடையாது, இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பியூர்லி ஏஐ வித் டேட்டா சயின்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொட்டி கிடக்கு. ஓகே சார். அண்ட் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அனாலிட்டிக்ஸில் இருக்குது. ஓகே. டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க இந்த ஃபீல்டு ஒன்று. ஆனால் இந்த கோடிங்கிறதே எனக்கு வேணாண்ணா, கடுப்பாக இருக்குண்ணா, இந்த பக்கம் அப்படியே வந்தால் க்ளவுடுங்க. இந்த ஏஐயை ரன் பண்ணுற இடம் க்ளவுடுங்க. ஓகே. அண்ட் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய டெவாப்ஸுங்க. இது நல்லா போயிட்டுருக்கு. அடிஷ்னலாக இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபீல்டு நம்ம யோசிச்சோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஃபீல்டு வேர் வி கேன் ஃபோக்கஸ். ஸோ இதுதாங்க ஃபீல்டு இப்போதைக்கு இருக்குது. வேறு எதுவுமே ட்ரை பண்ணுறது இப்போதைக்கு அட்வைசபிள் கிடையாது. ஓகே சார். சார் இப்போது இது வந்து நம்ம நார்மலாக இப்போ கெரியர் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு சொல்லிட்டோம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக சில பேர் ஆல்ரெடி ஐடிக்குள்ளே இருப்பாங்க. அவங்க அவங்களோட கெரியரை வந்து சேஃபாக வச்சுக்க ஏஐ க்ளவுடு படிச்சுக்குங்க. அது கூட, அதாவது ஆல்ரெடி இருக்கிறது கூட சேர்த்து நம்ம இப்போ சொன்னதை ஏஐ க்ளவுடு டெவாப்ஸ் படிச்சிருங்க. ஓகே சார். யாராக இருந்தாலும் ஐடியில் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிச்சிடுங்க. சார் லே ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. டெக்னாலஜி ஸ்ட்ராங் ஆகிங்கன்னா அடிச்சிடலாம், அதனால் பயப்படாதீங்க. இனிமேல் தான் நான் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதில் ஏதாச்சும் ஒரு டொமைன், ஃப்ரெஷராக இருக்கேன், ஒரு டொமைன் வந்து சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதில் ஏதாச்சும் ரோட் மேப் மாதிரி சொல்லிவிடுங்க சார். ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து என்ன டெக்னாலஜின்னு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னுடைய காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணியாச்சா? ஸோ டெக்னாலஜி சூஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜியை லேர்ன் பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்ஸை மட்டும்தான் லேர்ன் பண்ணணுங்க. ஓகேவா? அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணி லைவ் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு பக்காவான ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா வேலை ஈஸியாக கிடச்சிடுங்க. இந்த காசு கொடுத்து போகிறது, வேலை வாங்கி தரான்னு போகிறது, இதெல்லாம் நம்பாதீங்க. காசை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. யாரையும் நம்பாதீங்க. நேர்மையாக போகணுன்னு நினைங்க. படித்து நேர்மையாக போகிறவனுக்கு எப்போவுமே வேல்யூ இருக்கும். ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் இருக்கா? ஏன் இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நம்பிக்கையோடு போராடுங்க. உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் பண்ண நாங்கள் தயாராக இருக்கேன். நிறைய கேள்விகள் கேட்டேன், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெற்றி நமதாகட்டும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனமாகட்டுங்க. வாழ்க தமிழ். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரியல் டைமான எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இந்த ஐடி கேரியர்ஸ்க்கு ஜாப் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி ஃபிசிக்கல் சர்வர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் வந்து இருக்காது, இது எல்லாமே ஆட்டோமேஷனில் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் ஒர்க்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு கெரியர் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏஐ வந்து ஐடி ஜாப்ஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ ரியல் டைமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ, கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் எப்போவுமே இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல் ஸ்டாக், ஏஐ, கிளவுடு, டேட்டா எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்த கொஸ்டின், பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் கெரியர் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அதில் வர மார்க்கெட்டிங் இருக்க மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணுறது தான் பெரிய தப்பாக பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஜாப் ரிஸ்க் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ரிஸ்க் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது
தான் உங்கள் ஜாபுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஒன் டெக்னாலஜி லேர்ன் பண்ணி லைஃப் டைம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸு, டூல்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாமே வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, ஏஐ யூஸ் பண்ண தெரியாத ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா உங்களால் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ வழக்கம் போல் லேட்டாகவே கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ ஏஐ வந்துட்டு ஈஸியாக வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் வந்து ஏஐ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஐடி கரியருக்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்விங்ஸாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அண்ட் வந்துட்டு ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிமாண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கெரியர் சேஞ்ச் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து அவுடேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. இப்போவே நீங்கள் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டு, ஃபியூச்சர் இல்லாத ஐடி கரியர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் இல்லாத ஐடி கரியர்னு சொல்கிறத விட டெக்னாலஜிஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ரோல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.